ஹாய். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ட்ரேடிங் வந்து ஒரு 9 to 6 ஜாப் கிடையாது, அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டை ரிவார்டு கொடுக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நல்லா ரிஸ்க் எடுத்து ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் மார்க்கெட் வந்து ரிவார்டு கொடுக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். எதனால்? ஒரு ஜாபில் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமுக்கு தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. 9 to 6 ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் இருக்கும். இங்கே மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் 9:30 to 3:30 உட்காடுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு யாரும் பே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ட்ரேடிங்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸுக்கு தான் யூ வில் கெட் பெய்டு. நீங்கள் 8 hours ஒரு சிஸ்டம்லேயோ இல்லை உங்கள் மொபைல்லையோ அதில் சார்ட்டை பார்த்துட்டு அதிலே உட்காந்து லாஸ் ஆகுறதுக்கும், இன்னொரு யாரோ ஒருத்தங்க ஒரு 10 நிமிஷம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி தௌசண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் 8 மணி நேரத்தில் எடுக்காத அந்த ஒரு முடிவை அவங்க 10 நிமிஷத்தில் எடுத்துடுறாங்க. அதனால தான் அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது. ஸோ இங்கே டெசிஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு டெசிஷன் மேக்கராக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கள்.